Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். மணிரத்னம் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி உன்னைய பாத்துட்டாரு. அதனால நீ ஹீரோ ஆயிட்ட. இது பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பார்த்தாலே பரவசம் படத்தில் மாதவனை பார்த்து விவேக் பேசும் வசனம். இதுதான் விவேக்கின் தன்னம்பிக்கைக்கான அடையாளம். 1961 நவம்பர் 19 தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த அங்கையா பாண்டியன் மணியம்மாளுக்கு மகனா பிறந்தாரு விவேக். இவரோட முழு பெயர் விவேகானந்தன். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில பிகாம் பட்டமும் அதை தொடர்ந்து எம்காம் பட்டமும் வாங்கின இவரு மதுரையில டெலிபோன் ஆபரேட்டராவும் பயிற்சி பெற்றிருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே கலைத்துறையில ஆர்வம் கொண்டு வளர்ந்த விவேக் பொருளாதார சூழல் காரணமா நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற தேவை உருவாச்சு. இதனால டிஎன்பிசி தேர்வுல தேர்ச்சி பெற்று சென்னை தலைமை செயலகத்துல பணியாற்றிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல மெட்ராஸ் நகைச்சுவை மன்றத்துல சில நகைச்சுவை நிகழ்ச்சிகளை எழுதி தயாரிக்கிறதோட மட்டும் இல்லாம நடிக்கவும் செஞ்சாரு விவேக். ஆனா இதெல்லாம் அவரை கொஞ்சம் கூட திருப்திப்படுத்தல. விவேக்கோட எழுத்துதாகம் திரையில எழுதணும் அப்படின்ற ஒரு வேட்கைய உருவாக்கி இருந்துச்சு. 80கள்ல உச்சத்துல இருந்த இயக்குனர் பாலச்சந்தர் கிட்ட உதவியாளரா சேரத்துக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டாரு. ஆனா பாலச்சந்தரை சந்திக்கிறது அவ்வளவு எளிதான விஷயமா அப்போ இல்ல. பல முயற்சிகளை மேற்கொண்டு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கவே ஒரு அரசனை சந்திக்க செல்ற சாமானியனை காவலாளிகள் தடுக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சு அத பாலச்சந்தர் பார்வைக்கு அனுப்பினாரு விவேக். அந்த ஓவியம்தான் பாலச்சந்தரை சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்போதான் சிந்து பைரவி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில ஈடுபட்டிருந்தாரு டைரக்டர் பாலச்சந்தர். நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா பாலச்சந்தரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கவே முதல்லயே இவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக பொதுமக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்ச ஒரு மேடை நாடகத்தோட காட்சிய நடிச்சு காட்டினாரு விவேக். ஆனா பாலச்சந்தர் முகத்துல எந்த சலனமும் இல்ல. இனி இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு முடிவுக்கு வந்திருந்தாரு விவேக். இருந்தாலும் அவரோட முயற்சிய அவர் கைவிடல. தொடர்ந்து போராடி ரஜினிகாந்த் நடிகரா அறிமுகமான அபூர்வ ராகங்கள் படத்தை தயாரிச்சவர்கள்ல ஒருத்தரான கலாகேந்திரா கோவிந்தராஜன் அவர்கிட்ட சிபாரிசு வாங்கி பாலச்சந்தர் கிட்ட உதவியாளரா சேர்ந்துட்டாரு. நடிப்பையும் அரசு பணியையும் ஒரே நேரத்துல சமாளிக்க முடியாம தடுமாறினாரு விவேக். ஒரு புறம் நிதி சுமை அரசு பணியில தொடர சொன்னாலும் இன்னொரு பக்கம் நடிப்பு தாகம் அவரை தூங்க விடல. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல என்ன செய்யறது அப்படின்ற குழப்பம் மட்டும் அவரை வாட்டிக்கிட்டே இருந்துச்சு. திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனராகவும் இருந்த பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட ஆலோசனை கேட்ட விவேக்கு உடனே அந்த அரசு வேலையை விட்டுடு அப்படின்னு அவர் சொன்ன யோசனை அதிர்ச்சியா இருந்துச்சு. 80கள்ல அரசு பணி அப்படின்றது ஒரு கௌரவமான விஷயம். அதுவும் விவேக் வேலை செஞ்சதோ தலைமை செயலகத்துல அப்படின்றதுனால அந்த வேலைய விடுறது அவ்வளோ எளிதான காரியமா இருக்கல. அவரோட மனசுக்குள்ள 1000 குழப்பம். நடிப்பா வேலையா அப்படின்ற ஒரு குழப்பத்துல ஒரு கட்டத்துல தெளிவடைஞ்சு இனி வேலைய விடுறதுதான் சரி அப்படின்னு முடிவெடுத்து முழு நேரமா திரைத்துறைக்குள்ள அடியெடுத்து வைக்க முடிவு செஞ்சாரு. தொடக்கத்துல பல கதைகள்ல பாலச்சந்தர் கிட்ட உதவியாளரா இருந்து திரைக்கதை வசனம் எழுதிக்கிட்டு இருந்த விவேக் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற பாலச்சந்தர் இயக்குன அந்த படத்திலையும் அவரு எழுதினாரு. தொடர்ச்சியா விவேக்கோட எழுத்த பார்த்த பாலச்சந்தர் விவேக்கோட எழுத்துல அவரையே நடிக்க வச்சா என்ன அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த எண்ணம் தான் விவேக்க திரைத்துறையில நடிகரா அறிமுகமாக காரணமா இருந்துச்சு. 1987 மனதில் உறுதி வேண்டும் படத்துல நடிகரா அறிமுகமானாரு விவேக். சினிமாவுல விவேக் வளர தொடங்கின நேரத்துல அவருக்குன்னு இன்னொரு சவாலும் காத்திருந்துச்சு. ஆமாங்க, அந்த நேரத்துல தான் வைகை புயல் வடிவேலும் திரைத்துறையில வளர ஆரம்பிச்சிருந்தாரு. அதனால வடிவேலு நடிப்புல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடிப்பை வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் விவேக்குக்கு ஏற்பட்டுச்சு. இதுக்கு அடுத்ததா வெளியான புது புது அர்த்தங்கள் இவரை மக்கள் மத்தியில பிரபலமடைய வச்சிருந்துச்சு. 90கள் வரைக்கும் தமிழ் சினிமாவில இருந்த நகைச்சுவை பாணிய தகர்த்து எரிஞ்சிட்டு தனக்கான ஒரு அடையாளத்தை நிரந்தரமா உருவாக்குனாரு விவேக். நாகேஷ் முதல் செந்தில் கவுண்டமணி வரைக்கும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சுயப்பகடி மூலம் நகைச்சுவையா பேசி வந்த சூழல்ல நகைச்சுவைக்கும் சுயப்பகடிக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்றத தன்னோட நடிப்பின் மூலமா நிரூபிச்சு காட்டினாரு.
தமிழ் சினிமாவில திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் இயக்குனருக்கு நிகரா நகைச்சுவை பகுதியை இயக்கும் பழக்கத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினவரு கலைவாணர் NS கிருஷ்ணன். அதுக்கப்புறமா பல நகைச்சுவை நடிகர்கள் வந்தாலும் நகைச்சுவையில புது பாணிய உருவாக்குன விவேக் சின்ன கலைவாணர் அப்படின்னு அழைக்கிறதுக்கான காரணம் இதுதாங்க. நகைச்சுவை நடிகர் அப்படின்றதையும் தாண்டி சமூகத்துல இருக்கிற சீர்கேடுகள் மூட பழக்க வழக்கங்களை கேலி செஞ்சு திரையில விளாச தொடங்கினாரு. பிரபு நடிப்புல வெளியான திருநெல்வேலி வசூல் ரீதியா வெற்றி பெறலனாலும் விவேக்குக்கு சமூக அக்கறை கொண்ட நகைச்சுவை நடிகர் அப்படின்ற பேரை உருவாக்கி கொடுத்துச்சு. ஜோசியம் ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துது அப்படின்றதுல ஆரம்பிச்சு போலீசாரால சாதாரண மக்கள் என்ன மாதிரியான சிக்கலை சந்திக்கிறாங்க அப்படின்னு சமூகத்துல எளிய மனிதர்கள் தினசரி சந்திக்கிற சிக்கல்களை விளாசி தள்ளினாரு தன்னுடைய நகைச்சுவை மூலமா விவேக். விக்ரம் நடிப்புல வெளியான சாமி திரைப்படத்துல கான்வென்ட்ல அட்மிஷன் வாங்க சட்டம் மட்டும் போதும் அப்படின்னு விவேக் பேசின வசனம் ரசிகர்களை கொண்டாட வச்சுச்சு. நகைச்சுவையில இரு எதிர் துருவங்களா இருந்த வடிவேலுவும் விவேக்கும் இணைஞ்சு நடிச்ச குடும்ப பாங்கான திரைப்படங்கள் எல்லாமே வசூல்லையும் வெற்றி பெற்றுச்சு. நம்ம வீட்டு கல்யாணம், விரலுக்கேத்த வீக்கம், பொங்கலோ பொங்கல் போன்ற படங்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் ரசிகர்களால கொண்டாடப்படுற காவியமா இருந்துட்டு வருது. அதே நேரத்துல 2 பேருமே தனித்தனியா நடிச்ச படங்களும் வெற்றி பெற்றதால அதுக்கப்புறமா திரும்பவும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையாமலே போயிடுச்சு. 80கள்ல வெற்றி கூட்டணியா இருந்த ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் திரும்பவும் இணைஞ்சு நடிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட என்னைக்குமே இருக்கிறது மாதிரி விவேக்கும் வடிவேலும் இணையணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல இப்பவும் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. 90கள்ல உழைப்பாளி, வீரா உள்ளிட்ட படங்கள்ல ரஜினியோட இணைஞ்சு நடிக்கிற வாய்ப்பு விவேக்குக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா பல ஆண்டுகளா ரஜினியோட இணையற வாய்ப்பு அமையவே இல்ல. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சங்கர் இயக்கத்துல உருவான சிவாஜி திரைப்படத்துல ரஜினிகாந்தோட இணையற வாய்ப்பு உருவாச்சு. ஆனா விவேக், கமல்ஹாசன் 2 பேருமே பாலச்சந்தரோட பட்டறையில உருவாகி இருந்தாலும் கமல்ஹாசனோட இணையும் வாய்ப்பு அமையாமலே இருந்துச்சு. சங்கர் இயக்கத்துல உருவாகிட்டு வர இந்தியன் படத்தோட 2ஆம் பாகத்துல கமல்ஹாசனோட நடிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. கமல்ஹாசன் தேர்தல் வேலையில பிஸியானதுனால அந்த படத்தோட படப்பிடிப்பும் தள்ளி போச்சு. முந்தைய தலைமுறை நடிகர்கள் தொடங்கி அடுத்த தலைமுறை நடிகர்கள் வரைக்கும் நண்பனா நடிக்கிற வாய்ப்பு விவேக்கு மட்டும்தாங்க கிடைச்சிருந்துச்சு. விஜய், அஜித், மாதவன் உள்ளிட்ட நடிகர்களுக்கு நண்பனா பல திரைப்படங்கள்ல விவேக் நடிச்சிருக்காரு. தளபதி விஜய்க்கும் தல அஜித்க்கும் திருப்பு முனையா அமைஞ்ச குஷி, வாலி போன்ற திரைப்படங்கள்ல விவேக்கோட நகைச்சுவை ரொம்பவே முக்கியமானதா அமைஞ்சது. தமிழ் சினிமாவில பல படங்கள்ல வெற்றிக்கு காரணமா இருந்த விவேக்கோட நகைச்சுவை அடுத்த தலைமுறை நகைச்சுவை நடிகர்களின் வரவால வரவேற்ப இழக்க தொடங்கியது. விவேக் நடிப்புல வெளியாகும் படங்களோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சது. வேலையில்லா பட்டதாரி, சிங்கம், மனிதன் உட்பட பல படங்களுக்கு பிறகு விவேக் குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க தொடங்கினாரு. வெள்ளை பூக்கள், எழுமின், மீசைய முறுக்கு உட்பட பல படங்கள்ல குணச்சித்திர நடிகரா வலம் வர ஆரம்பிச்சாரு விவேக். விவேக்கோட பல நகைச்சுவை காட்சிகள் சென்சார் போர்டாலையும் படத்தோட நீளம் கருதியும் நீக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நகைச்சுவை காட்சிகள் நீக்கப்படுறத பத்தி ரொம்பவே வருத்தத்தோட விவேக் குறிப்பிட்டிருக்காரு. அஜித் நடிப்பில் வெளியான என்னை அறிந்தால் திரைப்படத்தில் பல நகைச்சுவை காட்சிகள் நீளம் கருதி நீக்கப்பட்டன. இந்த படத்தின் இயக்குனர் கௌதம் மேனன் இதை குறித்து நகைச்சுவைக்காகவே விவேக்கை வைத்து ஒரு முழு நேர படத்தை இயக்கணும் அப்படின்னு ரொம்பவே விரும்பியிருந்தாரு. சமூக கருத்துக்களை திரையில மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலயும் பேசணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தவர் தான் நடிகர் விவேக். டெங்கு ஒழிப்பு, கொரோனா ஒழிப்பு உட்பட பல விஷயங்களையும் தாமா முன் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம தன்னோட கடமையாவே அதை செஞ்சுட்டு வந்தாரு. சிசிடிவி குறித்த விழிப்புணர்வு விளம்பரத்தை தன்னோட தயாரிப்பிலேயே உருவாக்கி கொடுத்தாரு விவேக். மரத்தை நடனம் அப்படின்ற விஷயத்த தன்னோட படங்கள் மூலமாகவும் தன்னோட சமூக ஊடகங்கள்லயும் தெரிவிச்சுட்டு வந்த விவேக் தன்னை அப்துல் கலாமோட சீடராவே அறிவிச்சுக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி 1 கோடி மரங்கள் நடுறத தன்னோட வாழ்நாள் பணியாவே சிறப்பா செஞ்சுட்டு வந்தாரு விவேக். ஒரு நல்ல நடிகருக்கு விருதுகள் ரொம்பவே அவசியம். அந்த வகையில சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம்பேர் விருது, தமிழ்நாடு அரசோட மாநில விருது, தேசிய தமிழ் திரைப்பட விருது, எடிசன் விருது, கொடைக்கானல் பண்பலை வானொலி விருது உட்பட பல விருதுகளை வாங்கின நம்ம விவேக் பத்மஸ்ரீ விருதையும் வாங்கியிருக்காரு. மாரடைப்பு காரணமா ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில வடபழனியில இருக்கிற சிம்ஸ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நடிகர் விவேக் ஏப்ரல் 17ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு உயிரிழந்தாரு. கமலஹாசனோட நடிக்கணும் அப்படின்ற அவரோட ஆசை முதல்
அப்துல் கலாமோட உத்தரவின்படி 1 கோடி மரக்கன்றுகள் நடுறது வரைக்கும் பல ஆசைகள் நிறைவேறாமலேயே அவரோட உயிர் பிரிந்து விட்டது.